ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட் வேறு லெவல் போங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக இதே சம் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இதுக்கு முந்தின வீடியோவில். த சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி இந்த பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோலேயே பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த வீடியோவை சால்வ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் இதில் சால்வ் பண்ண போகிறேன், ட்ரிக்கி மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_NEET அப்படிங்கிற நேம்லையும் இருக்குது, IBEL_JE அப்படிங்கிற நேம்லையும் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் JE, NEET அண்ட் ரிலேட்டட் டு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நேராக சம்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த சம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ரொம்ப லென்த்தியாக போயிருக்கும். பட் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதை பார்க்கணுன்னா அந்த வீடியோ ஒருக்க பார்த்துக்கிட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு x⁴ மைனஸ் 3x³ minus 2x square plus 3x plus 1 which is equal to 0 அப்படின்னு உங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் நான் எழுதிக்கிறேன். ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா x⁴ போட்டுட்டு ப்ளஸ் ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d which is equal to 0. அதாவது ஒரு கியூபிக் பாலினாமியல் கூட, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கூட ஒரு x⁴ நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். சரி, இப்போ இங்கே என்ன நான் சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா 4 ரூட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ நம்ம கணக்கு பண்ண வேண்டியது என்னங்கிறத பார்த்தீங்கன்னா α³ ப்ளஸ் β³ ப்ளஸ் γ³ ப்ளஸ் δ³ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே இல்லை. பட் இங்கே நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு நம்ம ஷார்ட் ட்ரிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வயட்டாஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, வயட்டாஸ் ஃபார்முலா. அந்த வயட்டாஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை ட்ரிக்கியாக சால்வ் பண்ண போகிறோம். வயட்டாஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதாவது சம் ஆஃப் which means square of roots. sum of roots அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுது, sum of square of rootsக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுது, sum of cube of rootsக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு sum of rootsக்கான ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். S1 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த x³ உடைய கோஎஃபிஷியன்ட் ஏன்னு இருக்கு இல்லையா, அதுதான் அந்த sum of rootsக்கான ஃபார்முலாவும். which means சப்போஸ் நான் இங்கே வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா கன்சிடர் பண்ணியிருந்தா நான் எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த x³ உடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கான நெகட்டிவாக இருக்குமா, மைனஸ் ஏவாக இருக்குமா. எப்படி இருக்கும், மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ். அது என்ன சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பிள், கொஞ்சம் கவனிங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இது எல்லாத்தையும் அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏ ஸ்கொயர், அதாவது அந்த x³ உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, பி, 2 டைம்ஸ் ஆஃப் பி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுமா. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b அப்படின்னு உங்களுக்கு வந்துடுமா. இதே இது S3, அதான் நம்ம சம்முக்கு தேவையானது. அது என்னன்றது பார்த்தீங்கன்னா α³ ஓகே ப்ளஸ் β³ ப்ளஸ் γ³ ப்ளஸ் δ³. அதாவது சம் ஆஃப் கியூப் ஆஃப் ரூட்ஸ் உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் -a³ ப்ளஸ் 3ab -a³ plus 3ab minus 3c -a³ plus 3ab minus 3c அப்படின்னு உங்களுக்கு வந்துடும்.
ஸோ மைனஸ் ஏ கியூப் ப்ளஸ் 3ab மைனஸ் 3னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அதுதான். அப்போ இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதில் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்றதை கண்டுபிடிங்க. அப்போ என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படிங்கிறத மட்டும். ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -3, ஓகே. பி வந்து பார்த்தீங்கன்னா -2. அடுத்து சி பார்த்தீங்கன்னா 3, டி பார்த்தீங்கன்னா 1. தட்ஸ் ஆல். ஏ வந்து -3, பி வந்து -2, சி வந்து 3, டி வந்து -1. அப்போ நீங்கள் S3 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். S3 which is equal to உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா -a³ அப்போ -3³ -3³ ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் இங்கே ஏக்கு வந்து -3, பிக்கு வந்து -2, ஓகே. -3 டைம்ஸ் ஆஃப் சி. சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. தட்ஸ் ஆல். இப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு -27 minus into minus plus 6 3s are 50, which means 6 3s are 18, okay. minus இங்க உங்களுக்கு என்னது 9, கரெக்டா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. minus of -3q இங்க முன்னாடி ஒரு மைனஸ் மிஸ் பண்ணிட்டோம், சாரி. minus of -3qனா minus into minus plus 27. இப்போ சொல்ல முடியுமா? 27 plus 9 எவ்வளோ வருதுன்னா 36 வருது. தட்ஸ் ஆல். அப்போ ஆப்ஷன் வருதுன்னா பி அப்படின்னு வருது. ஸோ போன சம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஒரு 2-3 பேஜ் கிட்ட போயிருக்கும். இது பார்த்தீங்களா சிங்கிளாக ஒரே பேஜில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் நான் 3 ஃபார்ம்லாம் எழுதி போட்டிருக்க ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஒரு பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் -a போட்டுக்கலாம். சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ் இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் நான் சொல்கிறது பை குவாட்ராட்டிக் மட்டும் தான். ஸோ a² - 2b போட்டுக்கலாம். இங்கே சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் ரூட்ஸ்னு கேட்கும்போது தான் -a³ + 3ab - 3c கிடச்சிருக்கு. ஸோ இப்படியும் நீங்கள் ஷார்ட்கட்டாக சம்ம முடிச்சிடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. Until then, thank you so much. Bye.